Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் இன்னும் ஒரு வித்தியாசமான அதே நேரத்தில் எல்லோருக்குமே ரொம்பவும் பிடிச்ச மாதிரி ஒரு நூடுல்ஸ் ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான நூடுல்ஸை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மரக்கறியோட சோசேஜ், முட்டை, சிக்கன் எல்லாம் சேர்த்து தான் பிரட்ட போகிறேன். அதுக்காக நான் முதல்ல முட்டையை அவிச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த முட்டையை இவ்வாறு 4 பீஸாக கட் பண்ணி கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இதில் நிறைய ஃப்ளேவர்ஸில் இந்த நூடுல்ஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச ஃப்ளேவர்ஸை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ முதல்ல நாங்கள் இந்த நூடுல்ஸை மட்டும் தனியாக உடைச்செடுத்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த நூடுல்ஸ் எல்லாம் உடைச்செடுத்துட்டோம். இப்போ இதோட நல்லா கொதித்த சுடுதண்ணியை விட்டு ஒரு 2 தொடக்கம் 3 நிமிஷம் மூடி விடுவோம். இந்த டைம் நீங்கள் எடுக்கிற நூடுல்ஸோட தன்மை கேட்டவாறு மாறுபடும். ஏன்னு சொன்னால் நாங்கள் ஆக கூடுதலான நேரம் சுடுதண்ணியை விட்டு மூடி வச்சுட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த நூடுல்ஸ் குழஞ்ச மாதிரி வந்துடும். அதால் நீங்கள் இந்த டைமை சரியாக பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே நூடுல்ஸ் பேக்கெட்டுக்குள்ளேருந்து எடுத்த மசாலா எல்லாத்தையும் தனியாக பிரிச்செடுத்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த நூடுல்ஸ் பேக்கெட்டுக்குள்ள இருந்து வந்த மசாலாவெல்லாம் தனியாக பிரிச்செடுத்துட்டோம். இப்போ நாங்கள் ஏற்கனவே சுடுதண்ணி விட்டு மூடி வச்சுருக்கிற நூடுல்ஸ் எந்த அளவுக்கு அவிஞ்சு வந்திருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்களே பாருங்கள், இந்த நூடுல்ஸ் நல்லா ரெடியாகி வந்திருக்குது. இப்போ நாங்கள் இதில் இருக்கிற மேலதிக தண்ணியை வடிச்செடுத்து கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இந்த நூடுல்ஸை எப்படி பிரட்டி எடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து கொள்ளுவோம். இந்த பட்டர் நல்லா உருகி வந்ததும் இதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளை வெங்காயத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேரட்டையும் இவ்வாறு நல்ல மெல்லிய பீசஸாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஹாட் டாக்ஸையும் இவ்வாறு நல்ல சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் இதோட நாங்கள் சேர்த்து கொள்ளுவோம். இதில் நாங்கள் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கட்டாயம் இதுதான் சேர்க்கணும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச இன்க்ரீடியன்ஸை சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதோட நாங்கள் கொஞ்சம் லீட்ஸும் சேர்த்து கொள்ளுவோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு காரம் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாயையும் சேர்த்து கொள்ளுங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் தொடர்ந்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சிக்கனை பொரிச்சிட்டு இவ்வாறு சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து தொடர்ந்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் சேர்த்து வெங்காயம், கேரட் லீட்ஸோட இந்த ஹாட் டாக், சிக்கன் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ்ட் ஆகி வந்திருக்குது. இப்போ இதோட நாங்கள் ஏற்கனவே நூடுல்ஸ் பேக்கெட்டுக்குள்ளே இருந்து எடுத்த மசாலாக்களில் எண்ணெயை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா மசாலாவையும் இதோடு சேர்த்து தொடர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த நூடுல்ஸுக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதோட நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். நீங்கள் இந்த நூடுல்ஸை பிரட்டும் போது அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இவ்வாறு 2 ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் இந்த நூடுல்ஸை ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு அவிச்சு எடுத்துருக்கிறோம். அதால் திரும்பவும் கூடுதலான நேரம் நாங்கள் அடுப்பில் வச்சுட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த நூடுல்ஸ் குழஞ்ச மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த மசாலாவோட இந்த நூடுல்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துட்டோம். இப்போ இதோட நாங்கள் ஏற்கனவே நூடுல்ஸ் பேக்கெட்டுக்குள்ளே இருந்து வந்த எண்ணெயையும் சேர்த்து கொள்ளுவோம். ஒருவேளை நீங்கள் வாங்கின பேக்கெட்டுக்குள்ள அந்த எண்ணெய் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட சேர்த்து கொள்ளலாம்.
இப்போ இந்த நூடுல்ஸோட 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி சோஸும் அதோட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சோஸும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் செய்த நூடுல்ஸ் நல்ல டேஸ்ட்டாகவும் அதோட நல்ல வாசமாகவும் வந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த நூடுல்ஸை இறக்குற டைமுக்கு வந்துட்டோம். அதுக்கு முதல் நாங்கள் ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்கிற முட்டையையும் இந்த நூடுல்ஸோடு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இந்த முட்டையை நீங்கள் இந்த டைமில் தான் சேர்க்கணுமெண்டு இல்லை, நீங்கள் இந்த நூடுல்ஸை சர்வ் பண்ணும்போது கூட இந்த முட்டையை மேலால் சேர்த்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் செய்த நூடுல்ஸ் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி நல்ல டேஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் நல்ல வாசமாகவும் வந்திருக்குது. அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நூடுல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட குழஞ்சு போகாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது. அதோடு நாங்கள் சேர்த்த முட்டை, ஹாட்-டாக், சிக்கன் எல்லாம் சேர்ந்து இன்னும் நல்ல அருமையாக வந்திருக்குது. நீங்கள் இந்த நூடுல்ஸை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேறு மாதிரியும் செய்து கொள்ளலாம். நீங்கள் இந்த முட்டையை அவிச்சு போட்டு சேர்க்காமல் ஸ்க்ரம்பிள் பண்ணியும் சேர்க்கலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த சிக்கனுக்கு பதிலாக மட்டன் சேர்க்கலாம். இந்த ஹாட்-டாக்குக்கு பதிலாக இறால் இல்லை கணவாயை பொரிச்சு போட்டு சேர்த்து பாருங்க, அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நூடுல்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதிகமாக காரம் சேர்க்கலை. ஒருவேளை உங்களுக்கு கூடுதலாக காரம் பிடிக்குமென்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் கட்டத்தூள், அதாவது நறுவந்தூளான மிளகாத்தூளும் சேர்த்து கொள்ளலாம். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை டின்னருக்கு இப்படி ஒரு நூடுல்ஸை செய்தீங்கன்னு சொன்னால் எல்லோருமே ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த நூடுல்ஸ் பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீண்டும் சந்திப்போம்.